ஹலோ ஃபைட்டர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ரீசனிங் சேனல். 10th வீடியோ 9th வீடியோலாம் சூப்பராக போயிட்டுருக்கு. ஸோ பார்க்கலாம், கண்டிப்பாக பாருங்கள் ஃபைட்டர்ஸ். கரண்ட்டாக என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாங்க ரீசனிங்கில் அப்படின்ற மாதிரி தான் நம்ம எடுத்து போட்டிருக்கோம். எல்லாமே டிஃப்ரெண்ட் கொஷின்ஸ், ஓகேங்களா? ஸோ 10 டிஃப்ரெண்ட் கொஷின் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 10மே பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். ஸோ 10மே உங்களுக்கு எக்ஸாமில் வரதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது, ஓகேங்களா? அந்த மாதிரி கொஷின்ஸ் தான் நான் எடுத்து சால்வ் பண்ணிட்டு இருக்கேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஒவ்வொரு கொஷினாக பார்த்து சால்வ் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ ரெகுலராக வீடியோஸ் போட்டே இருக்கேன். ஈவினிங் 7 to 6 o'clock வீடியோ கன்ஃபார்ம் வந்துடும். ஸோ நீங்கள் ரெகுலராக பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்கள் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். அது உங்கள் எக்ஸாம் ஹாலில் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும், ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு தெரியாது, நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அது எக்ஸாம் ஹாலில் உங்களுக்கு ஏகப்பட்ட பெனிஃபிட் கொடுக்கும், ஓகேங்களா? ஸோ டைம் சேவ் ஆகிறதுல இருந்து உங்களுக்கு ஆன்சர் போட உங்களுக்கு என்ன சொல்லுது, கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதெல்லாம் நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஸோ நோ நீட் டு வரி. ஸோ நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். கண்டிப்பாக ரீசனிங்கில் அவுட் ஆஃப் மார்க் எடுக்க முடியும் வித்தின் என்ன சொல்கிறது 15 or 16 minutes, ஓகேங்களா? சூப்பர். ஸோ டேரெக்டாக நம்ம கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபைட்டர்ஸ், நம்ம வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இல்லை ஏற்கனவே பார்த்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறாங்க, NTPC படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது அவங்களோட ரீசனிங் ஸ்கில் வளர்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ ஃபைட்டர்ஸ், இப்போ நம்ம டேரெக்டாக கொஸ்டினை சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சூப்பர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். இஃப் 2 is added to each odd digit, ஓகேங்களா? ஸோ +2 வந்து பார்த்தீங்கன்னா ஆட் டிஜிட்டுக்கு பண்ணுறாங்க. தென் 1 is subtracted from each even digit, ஓகேங்களா? ஸோ -1 for even digit, ஓகேங்களா? சூப்பர். இப்போ நம்மளுக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். 8, 3, 5, 4, 6, 7, 1. ஸோ பாருங்கள் ஃபைட்டர்ஸ், இப்போ 8 வந்து ஈவன் நம்பரில். ஸோ -1 பண்ணால் நம்மளுக்கு 7. தென் 3 இருக்கா, 3 வந்து ஆட் நம்பர், +2 பண்ணால் 5, 5ம் ஆட் நம்பரு, +2 பண்ணால் 7. தென் 4 இருக்குது ஈவன் நம்பர். ஸோ -1 பண்ணால் we get 3. தென் 6 இருக்குது விச் இஸ் ஈவன் நம்பர், -1 பண்ணால் 5. 7 வந்து பார்த்தீங்கன்னா ஆட் நம்பரு, +2 பண்ணால் 9. தென் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஆட் நம்பரு, +2 பண்ணால் 3, ஓகேங்களா? நம்மளுக்கு இந்த புது நம்பர் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ நம்மளுக்கு கொஸ்டின் என்ன பாருங்க, how many digits will appear more than once in a new formed number? ஸோ எத்தனை நம்பர் வந்து திருப்பி ரிப்பீட் ஆயிருக்குன்னு கேட்குறாங்க ஃபைட்டர்ஸ். சிம்பிள், இங்கே பாருங்க 7 ரிப்பீட் ஆயிருக்கு. தென் 5ம் ரிப்பீட் ஆயிருக்கு, 5 ரிப்பீட் ஆயிருக்கு. தென் ஃபைட்டர்ஸ் 3 ரிப்பீட் ஆயிருக்கு, ஓகேங்களா? ஸோ 7, 5, 3 இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைமுக்கு மேலே ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ 3 நம்பர் அப்போ ரிப்பீட் ஆயிருக்கு. ஆப்ஷனில் 3 இருக்கான்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். 4th ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின், ஓகேங்களா? வெரி சிம்பிள் கொஷின் ஃபைட்டர்ஸ். நீங்கள் கொஷினை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு எதுக்கு மைனஸ் பண்ணணும் எதுக்கு ப்ளஸ் பண்ணணுன்ட்டு கரெக்டாக போட்டிங்கனாவே ஆன்சர் ஈஸியாக கிடைச்சிரும், ஓகேங்களா? சிம்பிள் கொஷின், ஈஸியாக ஒரு மார்க் உங்கள் கையில் இருக்குது, ஓகேங்களா? சூப்பர். நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாமா ஃபைட்டர்ஸ்? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஃபைட்டர்ஸ். ஆல்பபெட்டிக்கல் ரிலேட்டட் கொஸ்டின். இதுவும் ஈஸி தான், நோ நீட் வரி. சிம்பிளாக ஃபர்ஸ்ட் லெட்டரும் மேட்ச் பண்ணுங்க, ஓகேங்களா? ஸோ ஐலேருந்து L பாருங்க ஃபைட்டர்ஸ். என்ன பண்ணலாம், +3 பண்ணுறாங்க, ஓகேங்களா? இந்த சேம் வே Lலேருந்து O பாருங்க. L வந்து நத்திங் பட் 12, O வந்து பார்த்தீங்கன்னா 15. அகெயின் +3 தான் பண்ணுறாங்க. சூப்பர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓலேருந்து ஆருக்கு பாருங்க, +3 தான் பண்ணுறாங்க. தென் ஆர்லேருந்து +3 பண்ணுங்க ஃபைட்டர்ஸ். ஆர் இஸ் நத்திங் பட் 18. 3 பண்ணிங்கன்னா we get 21. ஸோ 21 எதை டினோட் பண்ணுது ஃபைட்டர்ஸ்? யூவை டினோட் பண்ணுது, ஓகேங்களா? ஸோ யூ எந்தெந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்க. எல்லா ஆப்ஷன்லையும் இருக்கா? இல்லை. செகண்ட் ஆப்ஷன்லையும் தேர்ட் ஆப்ஷன்லையும் இருக்குது, ஓகேங்களா? தென் இப்போ நம்ம நம்பர் மட்டும் கண்டுபிடிச்சாலே ஈஸியாக முடிச்சிடலாம்ல. நம்ம எதுக்கு மற்ற லெட்டர்லாம் கண்டுபிடிச்சிட்ருக்கோம்? நம்ம இங்கே பாருங்க H இருக்குது, இங்கே S இருக்குது, தென் T இருக்குது, J இருக்குது. இதெல்லாம் கண்டுபிடித்து போயிடலாம். டேரெக்டாக நம்பரை பாருங்கள், 2 நம்பருமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அந்த நம்பர் என்னன்னு அந்த லாஜிக் கண்டுபிடிங்க. ஈஸியாக கொஷினை சால்வ் பண்ணி முடிச்சுட்டு வேறு கொஷின் போயிடலாம், ஓகேங்களா? சூப்பர். ஸோ ஃபைட்டர்ஸ், இங்கே பாருங்கள் 16லேருந்து 5 வந்திருக்கு. என்ன பண்ணலாம்? -11 பண்ணலாம், ஓகேங்களா? சூப்பர், உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சேம் வே 5லேருந்து நம்ம -11 பண்ணுறோம், we get -6, ஓகேங்களா? ஸோ -6லேருந்து 11 பண்ணால் -17. ஸோ இந்த சேம் வே -11லேருந்து -17 பண்ணுறோம். என்ன வருது ஃபைட்டர்ஸ்? -28. ஸோ -28 எதில் இருக்குன்னு பாருங்கள், தேர்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின், ஓகேங்களா? இவ்வளோ தான் ஃபைட்டர்ஸ். நீங்கள் நெக்ஸ்ட் லெட்டர் S கண்டுபிடிக்கணும், அப்புறம் J கண்டுபிடிக்கணும், அப்புறம் நீங்கள் நம்பர் வருவீங்க. இதெல்லாம் தேவையா? நம்பர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது. பிகாஸ் ஃபர்ஸ்ட் லெட்டர் யூன்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். அதனால ஃபஸ்ட்டு ஆப்ஷனும் 4th ஆப்ஷனும் எலிமினேட் பண்ணிட்டோம். 2, 3 மட்டும் தான் கரெக்டுன்னு நம்மளுக்கு தெரியுது. அதில் பார்த்தீங்கன்னா நம்பர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு தெரியுது. அதனால் நம்பர் மட்டும் கண்டுபிடிங்க, ஆன்சர் ஈஸியாக கிடைச்சிரும், ஓகேங்களா? இந்த மாதிரி தான் ஃபைட்டர்ஸ் இம்பார்ட்டன்ட் ட்ரிக்ஸ் வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணணும். அதை விட்டுட்டு நீங்கள் Hக்கு S கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் Jக்கு Tக்கு கண்டுபிடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் நம்பர் போயிட்டு எவ்வளோ டைம் வேஸ்ட் ஆகுதுன்னு பாருங்கள்.
திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ட்ரிக் தட் யூ நீட் டு லேர்ன். ஓகேங்களா, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா ஃபைட்டர்ஸ்? சூப்பர். இந்த கொஸ்டின் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், சிம்பிள் நம்பர்ஸு எல்லாமே கோட்லாம் கொடுத்துருக்காங்க, லெஃப்ட் டு ரைட்டு, நோ நீட் வரி. ஜஸ்ட் கொஸ்டினை ரீட் பண்ணுங்கள். ஹவு many such numbers which is immediately preceded by a symbol. precededனா அதுக்கு முன்னாடி சிம்பிள் அண்ட் ஆல்சோ இமிடியட்லி ஃபாலோடு பை another நம்பர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் வரணும்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபைட்டர்ஸ் இந்த பேட்டர்னில் எந்தெந்த எத்தனை பேர் வந்திருக்குன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, சிம்பிள் இவ்வளோ தான் கொஷின். ஸோ சிம்பிள் நம்பர் எங்கெங்கே வந்திருக்குன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். ஸோ சிம்பிள் தான் வந்திருக்கு, நம்பரே வரல. இங்கே வந்திருக்கு பாருங்கள், டாலரு நம்பர். ஓகேங்களா, ஸோ இது ஒரு பேர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்க, இங்கே சிம்பிள் வந்திருக்கு பட் ஒரே நம்பர் தான் வந்திருக்கு, அதனால இங்கே எலிமினேட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பாருங்க, @14 இது ஒரு பேர். ஓகேங்களா, ஸோ ஃபைட்டர்ஸ் வேறு எதனா பேர் வர சான்சஸ் இருக்கா? வேறு எதுவுமே இல்லையப்பா. ஆமாம், வேறு எதுவும் எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஸோ 2 பேர் தான் ஃபைட்டர்ஸ் இருக்குது. அதனால் ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். ஓகேங்களா, வெரி சிம்பிள் கொஷின் ஃபைட்டர்ஸ். இந்தமாரி கொஷின்ஸ்லாம் நீங்கள் மோஸ்ட்டாக தப்பு பண்ண சான்சஸ் இல்லை. பட் ஸ்டில் நீங்கள் கரெக்டாக ரீட் பண்ணி ப்ரிசீடிங்னா என்ன மீனிங்கு, ஃபாலோயிங்னா என்ன மீனிங் கரெக்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக கிடச்சிரும். ஓகேங்களா, சூப்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், சிலாகிசம் கொஸ்டின். இதுவும் இந்த கொஸ்டினுமே உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஸோ ஆல் டீஸ் ஆர் பின்ஸ்ன்னு சொல்கிறாங்களா? ஓகே, ஆல் டீஸ் ஆர் பின்ஸு. ஸோ இது வந்து டீ, இங்கே வந்து பின்னு. ஓகேங்களா, ஸோ நோ டீ இஸ் அ சாக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ நோ டீ இஸ் அ சாக்கு. ஓகே, அவ்வளோதான் ஃபைட்டர்ஸ், டயக்ராம் போட்டாச்சு. இப்போ டேரெக்டாக நம்ம கன்க்ளூஷன் பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், சம் சாக்ஸ் ஆர் பின்னு சொல்கிறாங்க. சம் சாக்ஸ் வந்து எப்படி பின்னாக இருக்க முடியும்? தெர் இஸ் நோ டைரக்ட் ரிலேஷன் இல்லை. அது மட்டும் இல்லாமல் நோ என்ன சொல்கிறது, டீ இஸ் அ சாக்ஸ்ன்னு வேறு சொல்லியிருக்காங்க. ஸோ டைரக்ட் ரிலேஷன் இல்லை இப்போ ஃபைட்டர்ஸ். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு கன்க்ளூஷனை வந்து நம்ம தப்புன்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், ஆல் பின்ஸ் ஆர் சாக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆல் பின்ஸ் எப்படிப்பா சாக்ஸ் வரும்? பின்னுக்கும் சாக்ஸுக்கும் எந்த சம்மந்தமே இல்லைப்பா. அதனால் ஆல் பின்ஸு சாக்ஸ் வரதுக்கு சான்சஸே இல்லை. ஈவன் ஆல் பின்ஸ் ஆர் நாட் சாக்ஸ்ன்னு சொன்னாலும் அதுக்கும் சான்சஸ் இல்லை. ஓகேங்களா, ஸோ இப்போ ரெண்டுமே தப்பு தான்ப்பா. ஸோ நெய்தர் கன்க்ளூஷன் 1 நார் கன்க்ளூஷன் 2 எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் சிலாகிசம் கொஷின். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், நீங்களும் சால்வ் பண்ணியிருப்பீங்க according to your knowledge. So fourth option is the right answer for this question. Next question போயிடலாமா ஃபைட்டர்ஸ்? Satish starts from a point Y ஃபைட்டர்ஸ். ஸோ பாயிண்ட் ஒய் இங்கே வச்சுக்கலாம் ஃபைட்டர்ஸ். இங்கேருந்து பாருங்கள், he drives a 19 km towards west. ஸோ வெஸ்ட் டிரெக்ஷனில் 19 km போகிறார் ஃபைட்டர்ஸ். 19 km வெஸ்ட்டு இங்கே இருப்பார். இப்போ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். தென் he takes a ரைட்னா எது டிரெக்ஷன், எந்த டிரெக்ஷன் வரும் ஃபைட்டர்ஸ்? இந்த டிரெக்ஷன் வருமா? ஓகே, தென் he takes a right and drives a 10 km. ஸோ அப்போது ட்ரைவ் பண்ணி 10 km போயிட்டாரு. ஓகே, இப்போதைக்கு இங்கே இருக்காருன்னு வச்சுக்கோங்க. தென் ஃபைட்டர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, தென் ஹீ டேக்ஸ் அகெயின் ரைட்டு, ட்ரைவ்ஸ் 11 km. ஸோ ரைட்னா திருப்பி இந்த டிரெக்ஷன் வரும் ஃபைட்டர்ஸ். 11 km இது ஆல்ரெடி 19ல. ஸோ 11 போக இங்கே இருப்பாரா? ஓகே, இங்கே இருக்காருன்னு வச்சுப்போம். ரிமைனிங் 8 km இருக்குது ஸ்டில் ஒய்க்கு ஆப்போசிட்டாக வரத்துக்கு. தென் ஹீ டேக்ஸ் ஃபைனல் ரைட்டு அண்ட் ட்ரைவ்ஸ் 10 km. ஓ, டைரெக்டாக ரைட் எடுத்துட்டாரு. அப்போ கரெக்டாக ஒய் லைனில் வந்து நின்று இருப்பார். ஓகேங்களா, இங்கே வராரு. ஸோ ஃபைட்டர்ஸ் இப்போது இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 8 km இருக்குது. தென் கொஸ்டின் என்னன்னு பாருங்கள், ஹவு ஃபார் அண்ட் டுவர்ட்ஸ் விச் டிரெக்ஷன் ஈ ஷுட் டிரைவ் டு இன் ஆர்டர் டு ரீச் அ பாயிண்ட் ஒய். ஸோ பாயிண்ட் ஒய்க்கு போகிறதுக்கு என்ன டிரெக்ஷனில் போகணும்? இந்த டிரெக்ஷன் என்ன டிரெக்ஷன் ஃபைட்டர்ஸ்? ஈஸ்ட் தானே, ஈஸ்ட்டு. அது இல்லாமல் 8 km டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ 8 km டுவர்ட்ஸ் ஈஸ்ட். ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். ஓகேங்களா, வெரி ஈஸி கொஷின் ஃபைட்டர்ஸ். உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நோ நீட் வரி. நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாமா? சூப்பர். இந்த 6th கொஷின் எப்படி சால்வ் பண்ணதுன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். டஸ் நாட் பிலாங் டு த குரூப். ஸோ 3 ஆப்ஷன் வந்து சேமாக இருக்குது, 1 மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த டிஃப்ரெண்ட்டான ஆப்ஷன் மட்டும் எதுன்னு கண்டுபிடிக்கிறோம், அதுதான் ஆன்சர். ஓகேங்களா, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைட்டர்ஸ் என்னென்ன லாஜிக் இருக்குன்னு கண்டுபிடிப்போமா? ஸோ ஃபஸ்ட்டு ஹெச்சுக்கு பாருங்கள். ஹெச்லேருந்து எல் பாருங்கள் ஃபைட்டர்ஸ். என்ன பண்ணியிருக்காங்க? +4 பண்ணுறாங்க. தென் எல்லுலேருந்து எஃப் பாருங்கள், என்ன பண்ணுறாங்க? -6 பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு +4 தென் -6. சூப்பர், நோ நீட் வரி. தென் எம்லேருந்து கியூ பாருங்கள் ஃபைட்டர்ஸ். என்ன பண்ணுறாங்க? +4 பண்ணுறாங்க. ஓகே, தென் கியூலேருந்து கே பாருங்கள், -6 பண்ணுறாங்களா? எஸ், -6 தான் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனும் செகண்ட் ஆப்ஷனும் கரெக்டாக இருக்குது ஃபைட்டர்ஸ். இப்போ நம்ம தேர்டு கண்டுபிடிச்சி அதே ரிலேஷன் வந்துச்சுன்னா நம்ம 4th ஆப்ஷன் தான் கரெக்டுன்னு சொல்லிடலாம் ஈஸியாக. ஓகேங்களா, ஸோ ஃபைட்டர்ஸ் இப்போ கேலேருந்து ஓ பாருங்கள் ஃபைட்டர்ஸ். கேலேருந்து ஓ என்ன பண்ணுறாங்க ஃபைட்டர்ஸ்? +4 பண்ணுறாங்களா? எஸ், +4 இஸ் தேர். தென் ஓலேருந்து ஐ பாருங்கள். ஓ வந்து பார்த்தீங்கன்னா 15,
ஐ வந்து பார்த்தீங்கன்னா 9, டிஃபரன்ஸ் எடுங்க ஃபைட்டர்ஸ் 6 வருது. ஸோ ஈஸி ஃபைட்டர்ஸ் ஃபோர்த் ஆப்ஷன் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் ஃபோர்த் ஆப்ஷன் செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. பிகாஸ் அதர் 3 ஆப்ஷன்ஸ் ஆர் ஹாவ் சேம் ரிலேஷன், சேம் லாஜிக். ஸோ நோ நீட் டு செக் ஃபோர்த் ஆப்ஷன். ஓகேங்களா? என்னை பொறுத்தவரை செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்டில் உங்களுக்கு செக் பண்ணனா செக் பண்ணியும் காட்டுறேன். ஸோ ஃபைட்டர்ஸ் எஃப்ல இருந்து ஜே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எஃப்லேருந்து ஜே பாருங்க, +4 பண்ணுறாங்களா? எஸ் +4 தான். தென் ஜேலேருந்து சி பாருங்க ஃபைட்டர்ஸ். ஜேலேருந்து சிக்கு பார்த்தீங்கன்னா -7 பண்ணுறாங்க. வி ஹவ் டு -6ல இங்கே -7 பண்ணுறாங்க. அதனால ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் த ராங் ஆன்சர். ஃபோர்த் ஒன் இஸ் டிஃப்ரெண்ட் ஒன். ஸோ தட் இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம் ஃபைட்டர்ஸ். பிளட் ரிலேட்டட் கொஷின். இதுவும் ஈஸியாக தான் இருக்கும் ஃபைட்டர்ஸ். ஸோ எப்படி ட்ரை பண்ணலான்னு பார்க்கலாமா? ஓகே, என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணலாம்? டி இஸ் த டாட்டர் ஆஃப் ஏ. ஸோ டி இஸ் த டாட்டர் ஆஃப் ஏ. ஓகே, தென் ஏ மேரிட் டு எம். ஏ மேரிட் டு எம். ஓகே, எம் இஸ் த சன்னு. அப்போ இவங்க ஒய்ஃபு. ஓகே, சன் ஆஃப் கே. சன் ஆஃப் கே. தென் கே இஸ் மேரிட் டு ஜே. ஓ, கே இஸ் மேரிட் டு ஜே. அதுவும் போட்டாச்சுப்பா. ஜே இஸ் த ஃபாதர். இவர் மேலு, இவங்க கே வந்து ஃபீமேலு. ஃபாதர் ஆஃப் டி. ஓகே, அப்போது டி வந்து பார்த்தீங்கன்னா பிரதரு. ஓ, பிரதர்னு சொல்ல முடியாதுல்ல. டியோட ஜெண்டர்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால நம்ம சன்னு சொல்ல முடியாது. நோ நீட் வரி. தென் டி இஸ் த பிரதர் ஆஃப் என். ஓ, இப்போ சொல்லலாம் ஃபைட்டர்ஸ். டி வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, மேல் தான். பிரதர் ஆஃப் என். ஓகே, அவ்வளோதான் ஃபைட்டர்ஸ். ஜி இஸ் த சன் ஆஃப் என். எவ்வளோ தொலைவு. ஜி இஸ் த சன் ஆஃப் என். ஓகே, வேறு என்னப்பா ரிலேஷனு? ஸோ பாருங்க ஃபைட்டர்ஸ், ஹவு கே இஸ் ரிலேட்டட் டு டி. இந்த இதுவுக்கு இதெல்லாம் தேவையா? எவ்வளோ கொடுத்து வச்சிருக்கானு பாருங்க. ஸோ சேட். டிவிடி நீங்கள் ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா இதை நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். இந்தமாரி ஒரு சில டைம் நடக்கும். என்னடா இதுக்கு ஏன்னா நான் இவ்வளோ செலவு பண்ணேன், அந்த மாதிரி தான் இருக்குது. சிம்பிள், நோ நீட் வரி. ஸோ ஹவு கே இஸ் ரிலேட்டட் டு டி. ஸோ டீலேருந்து கேக்கு என்ன ரிலேஷன் இருக்குன்னு கேட்குறாங்க ஃபைட்டர்ஸ். என்ன சொல்லலாம்? அப்பாவோட அம்மாவா? எஸ். ஃபாதர்ஸ் மதர். ஃபாதர்ஸ் மதர் எங்கப்பா இருக்குது? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லேயே இருக்குது ஃபைட்டர்ஸ். ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் பிளட் ரிலேஷன் கொஷின். ஓகேங்களா? வெரி சிம்பிள் கொஷின் ஃபைட்டர்ஸ். பட் நம்மளை ரொம்ப அலைய விட்டாங்க. ஸோ நான் தான் இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் இட்ஸ் ஓகே. ஓகேங்களா? நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. குறிப்பிட்ட டைமில் கிடைச்சிருக்குன்னா ஓகே, நோ நீட் வரி. நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாமா ஃபைட்டர்ஸ்? 8th கொஷின். இதை எப்படி பண்ணலான்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். இன் a certain code language, like his attitude is related to this code, then his first salary is related to this, and is, அதாவது இஸோட கோடு என்னன்னு கேட்குறாங்க. சிம்பிள். ஓகேங்களா? எதுக்குடா இவ்வளோலாம் ரீட் பண்ணிட்டு இருக்க, டேரெக்டாக ஆன்சருக்கு வாடான்னு தான் சொல்கிறீங்க. ஓகே, ஸோ ஃபைட்டர்ஸ் இப்போது இஸோட கோடு தான் கேட்டிருக்காங்க. இப்போ ரெண்டுத்துலேயும் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், இஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. அதனால ரெண்டுத்துலேயும் எந்த கோடு ரிப்பீட் ஆயிருக்குன்னு பாருங்கள். ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஸோ ஒய்ஜி தான் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். ஓகேங்களா? இவ்வளோ தான் ஃபைட்டர்ஸ். நீங்கள் கொஷின் கூட ரீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. என்ன கோடுன்னு பாருங்கள், அப்புறம் அந்த கோடும் அந்த லெட்டர்ஸும் பாருங்கள், வேர்ட்ஸும் பாருங்கள். ஆன்சர் ஈஸியாக போட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? சிம்பிள். இந்த கொஷின்லாம் உங்களுக்கு என்ன ஃபைட்டர்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 to 20 செகண்ட் ஆகுமா? அதுவே அதிகம் தான் நான் சொல்கிறது. இன்னமும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். சூப்பர். ரேங்க்டு பேஸ்டு கொஷின் ஃபைட்டர்ஸ். இதுவும் ஈஸியாக தான் இருக்கும். நோ நீட் வரி. ஸோ இன் a row of people all are facing north. ஓகே, ரிக்ஷித் இஸ் 31st ஃப்ரம் த ரைட் எண்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இங்கே லெஃப்ட்டு, இது ரைட்டு. ஸோ இங்கேருந்து 31st. ஓகே, 31st யார்? ரிக்ஷித்து. ஓகே, தென் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க ஃபைட்டர்ஸ். பாலக் இஸ் 32nd ஃப்ரம் த ரைட் எண்டு. ஓ, அப்போது நெக்ஸ்ட் பர்சனே இவர் 31st, அதுக்கு அடுத்த ஆளே வந்து பார்த்தீங்கன்னா யார் இருக்கிறாங்கன்னா பாலக் இருக்காரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா 32. ஓகேங்களா? சூப்பர். இப்போ தான் ஃபைட்டர்ஸ் முக்கியமான பாயிண்ட்டு. கொஷின் இன்னும் எவ்வளோ பெருசாக கொடுத்துருக்கான்னு பாருங்கள். த நம்பர் ஆஃப் பீப்புள் பிட்வீன் பாலக் அண்டு ரிக்ஷித். அதாவது பாலக்கும் ரிஷித்துக்கும் எத்தனை பேர் இருக்காங்களோ, யாருமே இல்லை இப்போதைக்கு 0 பேர் தான் இருக்காங்க. அதாவது எத்தனை பேர் இருக்காங்களோ இஸ் அ சேம் ஆஸ் த நம்பர் ஆஃப் பீப்புள் பிட்வீன் யார் இருப்பா? பாலக்கும் ஹியூமாக்கும். ஓகேங்களா? ஸோ பாலக்கும் ஹியூமாக்கும் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபைட்டர்ஸ் இங்கே பாருங்கள், என்ன சொல்கிறது, ரிக்ஷித்துலேருந்து நெக்ஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா பாலக் இருக்காரு. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இடையில எத்தனை பேர் இருக்காங்க? 0 பேர் இருக்காங்களா? அப்போ அதே மாதிரி தான் பாலக்கும் ஹியூமாக்கும் நடுவுலையும் 0 பேர் தான் வரணும். அப்போ இவர் 32னா ஹியூமா வந்து 33 தான் இருக்க முடியும். ஓகேங்களா? அக்கார்டிங் டு த கொஷின் அண்ட் கண்டிஷன்ஸ். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஈஸியான கொஷின் தான் ஃபைட்டர்ஸ். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இஃப் உமா இஸ் 10th ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து 10th பொசிஷனில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க.
ஓகேங்களா. தென் ஹவு many people are there in this row. ஓகேங்களா. ஸோ நம்ம ஹியூமாவுடைய 10th என்ன சொல்கிறது லெஃப்ட் ரைட்டு தெரிஞ்சிருச்சு. இப்போ டேரெக்டாக நம்ம ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம் விச் மீன்ஸ் டோட்டல் இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபைட்டர்ஸ் லெஃப்ட் ப்ளஸ் ரைட்டு -1 தானே. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள் 43 வருது, -1 போடுங்க 42. ஸோ 42 இருக்கான்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ், 4th ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். ஓகேங்களா. வெரி வெரி ஈஸி கொஷின் ஃபைட்டர்ஸ். சின்ன என்ன சொல்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து உங்களை கன்ஃபியூஸ் பண்ண பார்க்குறாங்க. பட் ஸ்டில் அந்த ஸ்டேட்மெண்ட்டும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது, ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஃபைட்டர்ஸ். சைனை அக்கார்டிங் டு தட் ஏபிசிடிக்கு நம்ம அப்ளை பண்ணி ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். இதில் எந்த லாஜிக்கும் இல்லை, டேரெக்டாக அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ 46 ஸோ 46 ஏக்கு பார்த்தீங்கன்னா டிவைட் சிம்பிள் பை 2 போடுறோம். தென் சிக்கு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் ஆஃப் ஃபைட்டர்ஸ் +21, டிக்கு பார்த்தீங்கன்னா மைனஸு, தென் 8, பிக்கு என்ன ஃபைட்டர்ஸ் இன்ட்டு சிம்பிளா ×3. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இன்ட்டு பண்ணிக்கலாம், -24 இருக்குது. இங்கே டிவைட் பண்ணிங்கன்னா 23 இருக்குது. ஸோ இதுக்கு டிஃபரன்ஸ் எடுத்துருங்க ஃபைட்டர்ஸ் டேரெக்டாக நம்மளுக்கு -1 பிகாஸ் இட்ஸ் வெரி ஈஸி ரைட். ஓகே. ஸோ இப்போ இந்த -1 21 தான் ரிமைன் இருக்குது. ஸோ பண்ணால் என்ன வரும் ஃபைட்டர்ஸ் 20 தான் வரும்போது. ஸோ 20 இருக்கான்னு பாருங்கள், செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். ஓகேங்களா. அவ்வளோதான் ஃபைட்டர்ஸ். 10 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் கொஷின், 10 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஓகேங்களா. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான், லாஸ்ட் இயர் கேட்ட கொஷின் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதனால் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும் ஃபைட்டர்ஸ். உங்கள் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணணும், உங்கள் ஸ்பீடை வந்து எந்தளவுக்கு பூஸ்ட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி கொஷின் தான் எடுத்துகிட்டு வந்து நான் சால்வ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். ஸ்கிப் பண்ணாமல் ஒவ்வொரு கொஷினாக சால்வ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த கொஷினோட நீங்கள் எவ்வளோ புரிஞ்சிருக்கீங்க, எவ்வளோ ஸ்பீடாக உங்களால் சால்வ் பண்ண முடியும்னு உங்களால் அனலைஸ் பண்ண முடியும். ஓகேங்களா. சூப்பர் ஃபைட்டர்ஸ். நம்ம கண்டினியூஸாக வீடியோஸ் வந்து ரெகுலராக போட்டே இருக்கேன். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், எந்தளவுக்கு யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பண்ணுங்கள். உங்களோட சஜஷன் இருந்தால் அதுவும் சொல்லுங்கள், அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ வேறு என்ன ஃபைட்டர்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். அவங்க என்டிபிசி படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரீசனிங் ஸ்கில் வளர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃபைட்டர்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.